வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான முறையில தான் நம்ம கிட்ட இருக்கும். இது நம்ம பாத்தீங்கன்னா 5 to 10 வருஷம் நம்ம வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது 5000 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது நம்ம கிட்ட. இது போக வந்து பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் நம்ம கிட்ட நிறைய லேட்டெக்ஸ் டைப் ஆஃப் மேட்ரஸஸ் இருக்குது. பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்லயே பாருங்க, இது ஃபினிஷிங் பேம்போ கிளாத் போட்டு உங்களுக்கு பக்காவாக நம்ம 10 வருஷம் வாரண்டியோட மைசூர் ஒரு கஸ்டமர் வந்து சேம் ஒரே மாதிரி 2 மேட்ரஸ் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஸ்கின் கேர் கிளாத். ஓகேங்களா, உங்களுக்கு கிளாத்து மேலே கை வச்சு பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்கும், சேம் டைம் குவாலிட்டியாகவும் இருக்கும், பிசிறு வரக்கூடாது. இங்கே பாருங்கள், என் கையில் நகருக்கு ஒட்டு நான் சுரண்டுனாலும் பிசிறு வராது. இப்போ நானே ஒன்றுமே வராது, பிசிறு வராது. ஓகேங்கண்ணா, நான் மேலே போடுற குல்ட்டில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நான் குவாலிட்டியாக தான் கொடுக்குறேன். ஓகேங்கண்ணா, நம்ம 4 இன்ச்சு 5 இன்ச்சில் ரீபாண்டட் போட்டாலும் சரி, உங்களுக்கு டென்சிட்டி பாருங்கள் கல் மாதிரி இருக்குதா? ஆமாண்ணா, அந்த அளவுக்கு இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதே ரேஞ்சிலையும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆமாண்ணா, அதோட கொஞ்சம் அதாவது வந்து அண்ணா வணக்கம், நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குண்ணா. அண்ணா எப்போதும் வீடியோ போட்டுட்டே இருப்போண்ணா. ஆமாம், இந்த டைம் இப்போ ஆடிலாம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஆஃபர்லாம் என்ன மேட்டர்ஸ் பார்க்க போகிறோம்? இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கு நம்ம நிறையாவே ஆஃபர் வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய ஆஃபரும் நம்ம சொல்ல போகிறோம். அதே டைம் நம்ம மேட்ரஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம மேட்ரஸ் எல்லாமே நிறையா பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய நான் ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். ஓகேங்கண்ணா, சரிங்கண்ணா. ஓகேண்ணா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மேட்ரஸுமே இருக்குது. ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். இருந்தாலும் புதுசாக பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காயரு, ஃபோமு, ஆர்த்தோ ஃபோமு, ஆர்த்தோ லேட்டெக்ஸு, போனல் ஸ்ப்ரிங்கு, பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் லேட்டெக்ஸு, பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் சாஃப்ட் ஃபோமு, மெமரி ஃபோம்னு எல்லா டைப் ஆஃப் மேட்ரஸுமே வந்து நம்ம வச்சிருக்கிறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 வருஷத்துல இருந்து 20 வருஷம் வரைக்கும் எல்லா மேட்ரஸ்க்குமே வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 3000 ரூபாயில இருந்து மேட்ரஸ் ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்ப்ரிங் பெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து நம்ம ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாமே ரீசனபிளான பிரைஸ் தான். ரீசனபிளான பிரைஸ், கம்மியான விலையா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம பெஸ்ட் குவாலிட்டி ஏ கிரேட் மெட்டீரியல் போட்டு பெர்ஃபெக்டான மெட்டீரியல் தான் நம்மகிட்ட யூஸ் பண்றது. எல்லாமே பிராண்ட் மெட்டீரியல். நம்ம எல்லாமே பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி குவாலிட்டியான மேட்ரஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்ல இருந்து எவ்வளவு நம்மளால பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டட் ஸ்ப்ரிங். இது நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குமே செப்பரேட்டுமா பேக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இது பார்ட்னர் நான் டிஸ்டர்பிங் ஸ்ப்ரிங், 0 டிஸ்டர்பன்ஸ் தான். நம்ம இதெல்லாம் 10 இயர்ஸ் வாரண்டியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா 9000 ஸ்டார்டிங் 9000ல இருந்து இந்த மேட்ரஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா போனல் ஸ்ப்ரிங். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் 5000ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மேட்ரஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான முறையில தான் நம்ம கிட்ட இருக்கும். இது நம்ம பாத்தீங்கன்னா 5 to 10 வருஷம் நம்ம வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது 5000 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது நம்ம கிட்ட. இது போக வந்து பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் நம்ம கிட்ட நிறைய லேட்டெக்ஸ் டைப் ஆஃப் மேட்ரஸஸ் இருக்குது. பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்லயே பாருங்க, இது ஃபினிஷிங் பேம்போ கிளாத் போட்டு உங்களுக்கு பக்காவாக நம்ம 10 வருஷம் வாரண்டியோட மைசூர் ஒரு கஸ்டமர் வந்து சேம் ஒரே மாதிரி 2 மேட்ரஸ் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளைங்கெல்லாம் கொடுத்து பக்காவான முறையில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ், ப்ரீமியமாக இருக்கணும். ஆமாம், சவுத் இந்தியாவிலேருந்து ஃபுல்லாமே நம்மகிட்ட நிறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நம்மகிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மகிட்ட ரிப்பீட் கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்றதுல, ரேட்லயும் எந்த அளவுக்கு நம்ம ரீசனபிள் பண்ணி கொடுக்குறோமோ குவாலிட்டி அதை விட பெஸ்டா, கம்மியான பிரைஸா இருந்தாலும் நம்ம குவாலிட்டியை அதை விட பெஸ்டா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லேட்டெக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய டைப் ஆஃப் லேட்டெக்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து 7 ஜோன் லேட்டெக்ஸ். ஆமா, இதெல்லாம் நான் இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதனுடைய இதெல்லாம் பெரிய 6 இன்ச் 8 இன்ச் லேட்டெக்ஸ் எல்லாமே ஃபுல்லா நம்மகிட்ட இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லேட்டெக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்கண்ணா. நீங்க வந்து எங்கிட்ட வாங்கலினாலும் பரவாயில்ல, லேட்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா நம்ம பார்க்கல. நம்ம கிட்ட மெயினான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, நம்மளை நம்புற கஸ்டமருக்கு நம்ம குவாலிட்டியில மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம இன்னைக்கு என்ன மெட்டீரியல் சொல்றோமோ, இப்போ நான் பிரைஸ் கம்மி பண்றேன், நீங்க 20000 ரூபாய்க்கு மேட்ரஸ் கேட்குறீங்க, மேக்ஸிமம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா என்ன குவாலிட்டியில இருக்கும், அதே மாதிரி ஒரு 50000க்கு ஃபோன் வாங்கினா என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி. அதுதான் மெயின் விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா இந்த இல்லை, எந்த ஒரு பொருள் எடுத்தீங்கன்னாலும் குவாலிட்டி வைஸ்ல வந்து, அதாவது சொன்ன மாதிரி பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஆமாங்கண்ணா. நீங்க ஆன்லைன்ல பாக்குற மேட்ரஸை விடவே
ஆன்லைனில் கம்மியான மேட்ரஸ் லேட்டக்ஸ் மேட்ரஸ்ன்னு சொல்லியே கம்மியான ரேட்டுக்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி ஃபேக்ட்ரிஸ் கூட வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதில் என்ன குவாலிட்டி இருக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும்? ஆமாங்கண்ணா. ஆனால் நான் உங்களுக்கு நேரடியாக நீங்கள் உட்காந்து பார்த்து கூட நீங்கள் மேட்ரஸை பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். சேம் டைம் உங்களுக்கு வீடியோ கால் வர முடியாது, உங்களுக்கு வீடியோ காலில் பார்க்கலாம். வீடியோஸை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம அனுப்பிடுறோம். நான் இன்றைக்கி என்ன மெட்டீரியல் சொல்லி கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுத்து நான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறனோ அதே மெட்டீரியல் தான் வந்து நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் நான் வாரண்டிலாம் 15 வருஷம் லேட்டக்ஸ் மேட்ரஸுக்கு கொடுக்குறோம்னா நம்ம வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி கொடுக்கணும் இல்லைங்களா? நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து வாரண்டி கிளைம் பண்ணி வரும்போது அந்த நான் வந்து இன்னைக்கு செய்கிற பிஸ்னஸ் வந்து அன்னைக்கு அது லாஸ் கணக்கில் வந்துடும். அதனால் நம்ம கொடுக்கும்போதே குவாலிட்டியான விஷயத்தை தான் நம்ம கொடுக்கணும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. ரேட்டு கூட ஒரு முன்ன பின்ன நான் பத்தலைனாலும் கூட சார் எனக்கு இவ்வளோ ஆகும் இப்படியாதான் ஆகுங்கிறத நான் தெளிவாக சொல்லி பண்ணிடுவேன். ஆனால் வந்து உங்களுக்கு லேட்டக்ஸ் மட்டும் இல்லை, நான் எந்த மெட்டீரியல் எடுத்தீங்கன்னாலும் இதெல்லாம் வந்து பாருங்க ரீபாண்டட் பாருங்க. நான் 1 இன்ச்சு போட்டாலும் சரி, 4 இன்ச்சு 5 இன்ச்சு ரீபாண்டட் போட்டாலும் சரி, உங்களுக்கு டென்சிட்டி பாருங்க கல் மாதிரி இருக்குதா? அந்த அளவுக்கு இருக்கும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அதே ரேஞ்சிலையும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதாவது வந்து நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப்லையும் கொடுக்கணும். நாம வந்து எல்லா ஏஜ்டு பர்சனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மேட்ரஸஸ் இருக்கு இல்லைங்களா? ஸ்ப்ரிங் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ப்ரிங்கு வந்து யூஸே பண்ணக்கூடாது, ஸ்ப்ரிங்கில் படுத்தாலே பாடி பெயின் வந்துடும். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. 40 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிறவங்க தாராளமாக ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குஷன் வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு வித்து ஆர்த்தோ லேட்டக்ஸு, ஸ்ப்ரிங் வித் ஆர்த்தோ ஃபோம் அதெல்லாமே நம்ம பண்ணித்தரோம். அதுலாம் உங்களுக்கு பாடி பெயின் 100% வராது, நான் ஷோர் பண்ணித்தரேன். அதே மாதிரி காயர் வந்து பார்த்தீங்கன்னா காயர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி காயர் 85 டென்சிட்டி காயர். காயரோட குவாலிட்டி பாருங்க அப்படி இருக்கும். காயரோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம கொடுக்குற எல்லா மேட்ரஸுமே குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணால் நான் செய்கிற பிஸ்னஸ்ஸு கரெக்டாக இருக்காது. அதனால் நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேனோ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் என்னைக்கா இருந்தாலும் அந்த பெட்டை பிரித்து பார்த்தா இன்னைக்கு சொன்ன அந்த மெட்டீரியல் 20 வருஷத்துக்கு அப்புறமா அதுக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெஸ்ட்டான மெட்டீரியல் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட எல்லா டைப் ஆஃப் மேட்ரஸுமே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு, ஹாஸ்டலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, ரெசார்ட்டுக்குன்னு எல்லா மேட்ரஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசனபிளான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரெசார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்கிற ஸ்ப்ரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரெசார்ட்டுக்கு, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஸ்ப்ரிங் ஆர்டர் இருக்குது. அது போக ஏற்காடு இருக்குது, சேலம், நமக்கு ஊட்டி, நம்மகிட்ட ரெகுலரான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம குவாலிட்டியாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே போடுற குல்ட்டு, நம்ம போடுற குல்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஸ்கின் கேர் கிளாத். உங்களுக்கு கிளாத்து மேலே கை வச்சு பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்கும், சேம் டைம் குவாலிட்டியாகவும் இருக்கும். பிசுறு வரக்கூடாது. இங்கே பாருங்கள் என் கையில் நகருக்கு ஒட்டு நான் சுரண்டுனாலும் பிசுறு வராது. இப்போ நானே ஒன்றுமே வராது, பிசுறு வராது. ஓகேங்கண்ணா. நான் மேலே போடுற குல்ட்டில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நான் குவாலிட்டியாக தான் கொடுக்குறேன். ஓகேங்கண்ணா. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் உண்மையாக இருப்பாங்க. சேம் டைம் பிஸ்னஸே நமக்கு உண்மையாக இருக்கும். அதுதான் உண்மை இல்லைங்களா? ஆனால் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல் லேட்டக்ஸ் ஆர்த்தோ லேட்டக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லக்ஸுரியான மேட்ரஸ். நீங்கள் மேக்ஸிமம் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதை விடவே இது ரொம்பவுமே லக்ஸுரியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சிலேருந்து 8 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கிட்ட ஒரே பீஸாக ஃபுல் லேட்டக்ஸ் இருக்குது நம்மகிட்ட. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீபாண்டட் போட்டிருக்கிறோம், ஆர்த்தோ ரீபாண்டட் போட்டு அதுக்கு மேலே ஃபுல் லேட்டக்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்டர்பிங் தான். இங்கே பாருங்க, பக்கத்தில் பாருங்க, எல்லாருமே தண்ணியை வச்சுட்டு தூரமா நின்று குதிப்பாங்க. ஆமாங்கண்ணா. நான் எவ்வளவு பக்கத்துல நிக்கிறேன் பாருங்க. ஆமா, ஒண்ணுமே உழுவே கீழே. அதுதான் நான் டிஸ்டர்பிங். ஓகேங்கண்ணா. ஓகேங்களா? ஃபுல் லேட்டக்ஸ். உங்களுக்கு இதனுடைய டைப் வந்து பாத்தீங்கன்னா மசாஜர் வித் 7 ஜோன் லேட்டக்ஸ். இது வந்து பாருங்க, இதனுடைய டைப்பே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இதனுடைய டைப்பே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவுமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் பண்ணி கொடுக்குறோம். நம்மகிட்ட ஃபுல் லேட்டக்ஸ் வாங்கினா 2, 4, 6, 8 இன்ச்சு வரைக்குமே வந்து ஒரே பாராவே நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்கண்ணா. நம்மகிட்ட வந்து லேட்டக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஜோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது. இந்த மேட்ரஸ்லாம் படுக்கும்போது உங்களுக்கு சேம் டைம் லக்ஸுரினஸும் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பெயின் வராது.
இதுல பாடி பெயின் சுத்தமா வராது. முக்கியமான விஷயமே வந்து என்னன்னா இதுல உடம்பு வலி சுத்தமா வராது. நம்ம வந்து அந்த தரம் இது தரம், அதான் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த மேட்ரஸுமே வந்து நம்மளுக்கு கூலிங் கொடுக்காதுங்க. ஓகேங்கண்ணா. எந்த மேட்ரஸுமே நமக்கு கூலிங் கொடுக்காது. கூலிங் ஜெல்லு, கூலிங் பாண்டு, கூலிங் லேட்டக்ஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு எந்த மேட்ரஸ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்குதுன்னு தான் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது லேட்டக்ஸை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேண்ணா. மேக்ஸிமம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட பாடியோட ஹீட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேண்ணா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் வந்து நல்லா ஹை குவாலிட்டியாக வைக்கிது. அதே சமயத்தில் நம்ம லேட்டக்ஸை போடும்போதும் அதில் இருக்கிறத வந்து குவாலிட்டியான வயசில் லேட்டக்ஸ் போடணும். சரி, அங்கேயும் லேட்டக்ஸ் தான், இவங்களும் லேட்டக்ஸ் தானே கொடுக்குறாங்க, அதில் என்ன பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு போகுதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. லேட்டக்ஸையும் பொறுத்தளவுக்கு எந்த மெட்டீரியலை பொறுத்தளவுக்கும் இதில் டென்சிட்டி, ஜிஎஸ்எம்னு நிறைய குவாலிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுலேயே. ஆமாம், எல்லா மெட்டீரியலுமே குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ குவாலிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்னை விட 1000 ரூபாய் 2000 ரூபாய் கம்மியாக கொடுக்குறாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க எங்கிட்ட வாங்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்னு பார்த்து வாங்குங்க அப்படிம்பாங்க. அதையே தான் நானும் சொல்லுவேன். அதுக்காக வந்து எங்கிட்ட வாங்காதீங்கலாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக நான் கொடுக்குற மேட்ரஸ் வந்து குவாலிட்டியான முறையில் இருக்கும். ரொம்பவுமே குவாலிட்டியில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் லேட்டக்ஸை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே ஐடென்சிட்டி லேட்டக்ஸ் போட்டு ரீபாண்டடாக இருக்கட்டும், இல்லை காயராக இருக்கட்டும், ஃபோமாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், எந்த மெட்டீரியல் போட்டாலும் நம்ம அதில் என்ன பெஸ்ட் குவாலிட்டி இருக்குதோ அதையத்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு நம்மளது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மேட்ரஸ் எடுத்தாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்னு எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி செட்டாகவே நம்ம கொடுத்துருவோம். நம்மகிட்ட ஆடி ஆஃபர் கேட்டிங்க இல்லையா, ஆடி ஆஃபர் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையாவே வச்சுருக்கிறோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட்டில் இருந்து ஃபுல் லேட்டக்ஸ் மேட்ரஸ் எடுக்கிற எந்த ஃபுல் லேட்டக்ஸ் மேட்ரஸ் எடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலான லேட்டக்ஸ் டாப்பர் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா. கூட நம்ம 2 பில்லோ, பெட் ஸ்ப்ரெட்டு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் பெட்டு, மேக்ஸிமம் ஃபோம் பெட்டுன்னு இல்லை, எந்த பெட் எடுத்தாலும் 20000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் காட்டு பெட்டு ஃப்ரீ. ஓகேங்கண்ணா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்கு, ஆர்த்தோ லேட்டக்ஸு, பாக்கெட் ஸ்ப்ரிங் லேட்டக்ஸுன்னு லேட்டக்ஸ் பெட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குல்ட்டிங் பெட்டு, வாட்டர் ப்ரூஃப் கவர் எல்லாமே நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் இப்போ இந்த பெட்ரோல் ப்ராப்ளத்தினால எல்லா மெட்டீரியலோட காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40% வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸை வந்து நம்ம கஸ்டமரோடைய இதில் நம்ம பண்ணாமல் மேக்ஸிமம் அதை நாங்கள் எங்களுடைய ப்ராஃபிட்டில் நம்ம அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ தூரம் நம்ம ரீசனபிளாக ப்ரைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லா மேட்டர்ஸுமே கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா கர்லானோட ஃபோம் தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், கர்லானோட ஃபோம் தான் மேலே சாஃப்ட் போடுறோம் இல்லைங்களா, கர்லானோட ஃபோமு. எல்லா மெட்டீரியலுமே பிராண்டு மெட்டீரியல், நம்ம எல்லாமே பிராண்டட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம போடுற லேட்டக்ஸ் பாருங்க 1 இன்ச்சில் இருந்து 6 இன்ச்சு 8 இன்ச்சு வரைக்குமே நம்மகிட்ட ஃபுல் லேட்டக்ஸ். மெயினாக லேட்டக்ஸ் தான் இப்போ நல்லா மூவிங்கில் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்தது. 100% பார்க்கும்போது நமக்கு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். கூலிங் கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது அப்படிதான், எல்லா மெட்டீரியலுமே அப்படிதான், உங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்காது. நம்மகிட்ட ஆடி ஆஃபருக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எந்த மேட்ரஸ் நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னாலும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 டேஸ்ல நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். பேமெண்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கு, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி இல்லை எங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் நம்ம டெலிவரி அவைலபிள் தான். நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமா டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம். நம்மகிட்ட பேமெண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ், மினிமம் ஒரு அட்வான்ஸ் ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஏன்னா நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்க, நம்ம அதை நம்பி நம்ம அடிச்சு வைக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பிக் பண்ணுறதில்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மினிமம் அட்வான்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப்டர் உங்களுடைய மெத்தையை வந்து நீங்கள் வெளியூரில் இருந்தால் வீடியோ கால், வீடியோஸ் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து வீடியோ பண்ணி நீங்கள் பெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் டெலிவரி கொடுத்து மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் நம்ம நேரடியாகவே டெலிவரி கொடுத்துட்றோம். மற்ற ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிவிட்டு நான் எல்லாரும் காப்பி கொடுத்தோன்னே எனக்கு பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எந்த மேட்ரஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட எல்லா மேட்ரஸுமே கஸ்டமைஸ்டு தான். உள்ள போடுற மெட்டீரியல்ல இருந்து மேலே போடுற கிளாத் வரைக்கும், கலர் வரைக்கும் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு தான். என்ன சைஸ்
சைஸ் வேணாலும் உங்களுக்கு 1 அடிக்கு வேணாலும் எங்கிட்ட மேட்ரஸ் இருக்குது, 9 அடிக்கு வேணாலும் எங்கிட்ட மேட்ரஸ் இருக்குது. திக்னஸும் அதே மாதிரி தான், உங்களுக்கு 1 இன்ச்சு வேணாலும் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் 16 இன்ச்சில் கேட்டாலும் நான் அந்த அளவுக்கு மேட்ரஸ் பண்ணி கொடுக்குறேன். நம்மகிட்ட 3000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட மேட்ரஸ் அவைலபிள் இருக்குது. எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ் தான். எதுவுமே வந்து நம்ம குவாலிட்டியாகவும் கொடுக்குறோம், சேம் டைம் ப்ரைஸ் எந்த அளவுக்கு என்னால் பெஸ்ட்டு பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டு பண்ணி கொடுக்குறேன். ஓகேண்ணா. ஒன் சைடு நம்ம கோயம்புத்தூர்ல எந்த லொகேஷன் இருக்குது, கஸ்டமர் எப்படின்னு வரும்? நம்ம கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி போகிற ரோடு, எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து நீலாம்பூர் போகிற வழியில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் தாண்டி ஒரு 3வது பஸ் ஸ்டாப் சின்னியம்பாளையம் ஏரியாங்க. சின்னியம்பாளையத்திலிருந்து இருகூர் ரோடு, அதாவது சின்னியம்பாளையம் தாண்டி இங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருகூர் ரோட்டில் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம நடந்து வர தூரம் தான். ஓகேங்களா. நடந்து வர தூரத்தில் நம்ம கம்பெனி டீப் நாப் மேட்ரஸ் நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து லொக்கேட் ஆகிருக்குது.